ஓம் சாந்தி. 15/3/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது வீடு திரும்ப வேண்டும் என்பதால் இந்த உடல் உட்பட உடலின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். இதுதான் உண்மையான கீதையின் சாரம் ஆகும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய சகஜமான புருஷார்த்தம் என்ன? பதில்: பாபா சொல்கின்றார், நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள். அமைதியாக இருப்பதன் மூலம்தான் பாபாவின் ஆஸ்தியை பெறுவீர்கள். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தை சுற்ற வேண்டும். பாபாவின் நினைவினால் உங்கள் விகர்மங்கள் விநாசம் ஆகும், ஆயுள் அதிகமாகும். மேலும் சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிவிடுவீர்கள். இதுதான் சகஜமான புருஷார்த்தம் ஆகும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை மீண்டும் புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். தினந்தோறும் புரிய வைக்கிறார். குழந்தைகளோ கல்பத்திற்கு முன் போலவே நாம் நிச்சயமாக கீதை ஞானத்தை படித்து கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணர் கீதையை கற்றுத்தருவதில்லை. பரமபிதா பரமாத்மா நமக்கு கற்பிக்கின்றார். அவர்தான் நமக்கு மீண்டும் ராஜயோகம் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். இப்போது நீங்கள் நேரடியாக பகவானிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாரதவாசிகளின் ஆதாரம் முழுவதும் கீதையில்தான் உள்ளது. அந்த கீதையிலும் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, ருத்ரன் ஞான யக்ஞத்தை படைத்தார் என்று. இது யக்ஞமாக உள்ளது, பாடசாலையாகவும் உள்ளது. பாபா எப்போது வந்து உண்மையான கீதையை சொல்கிறாரோ அப்போது நாம் சத்கதியை அடைகிறோம். மனிதர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. அனைவருக்கும் சத்கதி அளிப்பவராகிய தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். கீதையை படித்து வந்த போதிலும் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி அறியாத காரணத்தினால் தெரியாது என்றே சொல்லி வந்திருக்கிறார்கள். உண்மையான கீதையையோ உண்மையான தந்தைதான் வந்து சொல்கிறார். இவை அனைத்தும் விசார் சாகர் மந்தனம், அதாவது ஆழமாக ஞானத்தை கடைந்து சிந்தித்து பார்ப்பதற்கான விஷயங்கள் ஆகும். யார் சேவையில் உள்ளனரோ அவர்கள் மீது நல்லபடியாக கவனம் செல்லும். பாபா சொல்லியிருக்கின்றார், ஒவ்வொரு சித்திரத்திலும் ஞானக்கடல், பதீத பாவனர், கீதை ஞானம் தருபவர், பரமபிதா பரமாத்மா, பரம ஆசிரியர், பரம சத்குருவாகிய சிவபகவானுடைய வாக்கு என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும். திரிமூர்த்தி சிவபரமாத்மாதான் கீதையை சொன்ன பகவான் ஆவார், ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல என்று. இந்த வார்த்தையை அவசியம் எழுதுங்கள். அதை பார்த்து மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அபிப்பிராயமும் இதை பற்றி எழுத வைக்கிறோம். நமக்கு முக்கியமானது கீதை. பாபா நாளுக்கு நாள் புது புது பாயிண்ட்டுகளை தந்து கொண்டே இருக்கின்றார். பாபா ஏன் இதை முன்பே சொல்லவில்லை என்று சொல்லக்கூடாது. டிராமாவில் இல்லை, பாபாவின் முரளியில் இருந்து புது புது பாயிண்ட்டுகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். ஏற்றமும் வீழ்ச்சியும் என்று எழுதவும் செய்கிறார்கள். ஏற்றம் என்றால் தெய்வீக ராஜ்யத்தின் ஸ்தாபனை ஆகும். 100% தூய்மையும் அமைதியும் செல்வச் செழிப்பும் நிறைந்த ராஜ்யத்தின் ஸ்தாபனை நடைபெறுகிறது. பிறகு அரை கல்பத்துக்கு பின் வீழ்ச்சி ஏற்படுகிறது. அசுரத்தனமான ராஜ்யத்தின் வீழ்ச்சியாகும். தெய்வீக ராஜ்யத்தின் உயர்வும் நிர்மாணித்தலும் நடைபெறுகின்றது. வீழ்ச்சியுடன் கூடவே அழிவை பற்றியும் எழுத வேண்டும். உங்களின் அனைத்து ஆதாரமும் கீதையில்தான் உள்ளது. பாபாதான் வந்து உண்மையான கீதையை சொல்கின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. இந்த ஒவ்வொரு அழிவற்ற ஞான ரத்தினமும் பல லட்சம் பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ளதாகும். இவற்றை தானம் செய்து ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிக்க வேண்டும். தன்னைப் போல மற்றவர்களை ஆக்கி உயர்ந்த பதவியை பெற வேண்டும். 2.
விகர்மங்களில் இருந்து தப்பிப்பதற்காக ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். மனதில் எப்போதாவது தீய சங்கல்பங்கள் வந்தாலும் கூட அவற்றை நிறுத்திவிட வேண்டும். நல்ல சங்கல்பங்களை உருவாக்க வேண்டும். கர்மேந்திரியங்கள் மூலம் ஒருபோதும் எந்த ஒரு தவறான காரியத்தையும் செய்துவிடக்கூடாது. வரதானம். ஆன்மீக தன்மையின் பிரபாவத்தின் மூலம் ஃபரிஷ்தா நிலையின் மேக்கப் செய்யக்கூடிய அனைவருக்கும் அன்பானவர் ஆகுக. ஆன்மீக தன்மையின் தாக்கத்தின் மூலம் ஃபரிஷ்தா நிலையின் மேக்கப் செய்யக்கூடிய அனைவருக்கும் அன்பானவர் ஆகுக. விளக்கம். எந்த குழந்தைகள் சதா பாப்தாதாவின் தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய முகத்தில் ஆன்மீக தன்மையின் தாக்கம் தென்படும் அளவுக்கு அவருடைய தொடர்பின் நிறமானது அவர்களுடன் ஒட்டிக்கொள்கிறது. இந்த ஆன்மீக தன்மையில் இருப்பதனால் ஃபரிஷ்தா நிலையின் மேக்கப் தானாகவே வந்துவிடுகிறது. எவ்வாறு மேக்கப் போட்டுக்கொண்ட பிறகு ஒருவர் எந்த மாதிரி இருந்தாலும் அவர்கள் மாறிவிடுகிறார்கள். மேக்கப் செய்வதன் மூலம் அழகாக ஆகிவிடுகிறார்கள். இங்கே கூட ஃபரிஷ்தா நிலையின் மேக்கப் மூலம் ஜொலிக்க ஆரம்பித்து விடுவார்கள். மற்றும் இந்த ஆன்மீக மேக்கப் அனைவருக்கும் அவர்களை சிநேகியாக ஆக்கிவிடும். ஸ்லோகன். பிரம்மச்சரியம், யோகம் மற்றும் தெய்வீக குணங்களின் தாரணைதான் உண்மையான முயற்சி ஆகும். பிரம்மச்சரியம், யோகம் மற்றும் தெய்வீக குணங்களின் தாரணைதான் உண்மையான முயற்சி ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிக்க முடியாத மகா வாக்கியம். கர்ம பந்தனத்தில் இருந்து விடுபடுவதற்கான முயற்சி. நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று பல மனிதர்கள் கேள்விகளை கேட்கிறார்கள். இப்போது ஒவ்வொருவரின் ஜாதகமும் பாபாவுக்கு தெரியும். ஒரு முறையாவது மனதார தன்னுடைய அனைத்தையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்துவிட வேண்டும். தன்னை பாபாவிடம் ஒப்படைத்து விட வேண்டும். இது குழந்தைகளின் கடமையாகும். பிறகு அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை தருகிறார். அவருடைய ஆதரவை கூட நடைமுறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றபடி சொல்லிவிட்டால் போதும், நாம் செய்வதை செய்து கொண்டே இருப்போம் என்பதல்ல. தந்தை சாகார ரூபத்தில் இருக்கிறார் என்றால் குழந்தைகளும் கூட ஸ்தூலமான விதத்தில் தந்தை, குரு மற்றும் ஆசிரியரின் உதவியை பெற வேண்டும். கட்டளை கிடைத்துவிட்டது, ஆனால் அதை கடைபிடிக்க முடியவில்லை என்றால் மேலும் கூட நன்மை ஏற்படாது என்பதும் அல்ல. ஆகையால் கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் என்றால் கூட தைரியம் வேண்டும். நடத்தக்கூடியவர் தந்தையாக இருக்கின்றார். இவர்களுக்கு எதில் நன்மை இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். அதனால் கர்ம பந்தனத்திலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்று அவர் டைரக்ஷன் கொடுப்பார். பிறகு குழந்தைகளின் நிலைமை என்னவாகும் என்ற கவலை யாருக்கும் இருக்கக்கூடாது. இதில் யாரும் வீடு வாசலை துறப்பதற்கான விஷயமே இல்லை. இந்த நாடகத்தில் சில குழந்தைகளுக்கு வீடு வாசலை துறப்பதற்கான நடிப்பு உள்ளது, அவ்வளவுதான். ஒருவேளை இந்த நடிப்பு இல்லை என்றால் உங்களுக்காக என்ன சேவை இப்பொழுது உள்ளதோ அதை யார் செய்வார்கள்? இப்பொழுது எதையும் விட்டுவிடுவதற்கான விஷயம் இல்லை. ஒருவேளை பரமாத்மாவுடையவர் ஆகிவிடுங்கள். பயப்படாதீர்கள், தைரியம் வையுங்கள். மற்றபடி யார் பயப்படுகிறார்களோ அவர்கள் தானும் குஷியாக இருக்க மாட்டார்கள். மேலும் பாபாவின் உதவியாளர்களாகவும் இருக்க மாட்டார்கள். இங்கோ யார் பாபாவின் முழுமையான உதவியாளர்களாக ஆக வேண்டும், எப்பொழுது வாழ்ந்து கொண்டே இறந்து விடுகிறார்களோ அப்பொழுதுதான் உதவியாளர் ஆக முடியும். எங்காவது சிக்கிக் கொண்டால் பிறகு உதவி அளித்துவிட்டு சென்று விடுவார். அதனால் பாபாவுடன் மனம், சொல்,
செயலில் உதவியாளர் ஆக வேண்டும். இதில் சிறிதளவு கூட பற்றுதலின் நிறம் இருந்தால் கூட கீழே விட வைத்துவிடும். அதனால் தைரியம் வையுங்கள், முன்னேறிச் செல்லுங்கள். தைரியம் குறையும் போது குழப்பம் ஏற்படுகிறது. எனவே தன்னுடைய புத்தியை முழுவதுமாக தூய்மையானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். விகாரத்தின் அம்சம் சிறிதளவு கூட இருக்கக்கூடாது. நாம் செல்லும் பாதை வெகு தொலைவில் இருக்கிறதா என்ன? சக்தியின் உதவியை பெற்று, அதாவது சக்தி நிறைந்த தந்தையின் உதவியை பெற்றுவிட்டோம் என்றால் பயம் இருக்காது, களைப்பும் ஏற்படாது. நல்லது. ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிக்கை. தன்னுடைய சொல் மற்றும் சொரூபம் இரண்டும் இணைந்தே இருக்க வேண்டும். பேச்சு தெளிவாகவும் இருக்க வேண்டும், அதில் அன்பும் இருக்க வேண்டும். பணிவு, இனிமை மற்றும் உண்மையும் இருக்க வேண்டும். ஆனால் சொரூபத்திலும் பணிவு இருக்க வேண்டும். இந்த ரூபத்தினால் தந்தையை வெளிப்படுத்த முடியும். பயமற்று இருக்க வேண்டும். ஆனால் பேச்சு நியமத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். பிறகு உங்களுடைய சொல் கடுமையானதாக இல்லாமல் இனிமையானதாக ஆகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.